வேண்டாம் பவானி, இதை தொடாத. இது மாயவலை. இதை தொட்டா உனக்கு. என்னால இதை உடைக்க முடியும். நான் என்னோட மாய சக்தியை பயன்படுத்துறேன். எழுந்துருங்க. வீராவை எங்க தூக்கிட்டு போனாங்க? அவங்க அந்த பக்கம் தான் தூக்கிட்டு போனாங்க. வாங்க. வீரா, வீரா, வீரா. வீரா, 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 வீரா. பவானி, வீராவோட மூச்சு நிக்க போகுது. சீக்கிரமா அவனை காப்பாத்தணும். ஏதாவது பண்ணு பவானி. தபிஷத்தா, நீங்க கொஞ்சம் நகருங்க. வீரா, வீராக்கு எதுவும் ஆகாது. நான் அற்புத ஊற்று தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை தெளிச்சா எல்லாமே சரியா போயிடும். வீராவோட எல்லா சக்தியுமே திரும்ப வந்துடும். இது என்னவோ வித்தியாசமா இருக்கு. பவானி, அதை திறந்து அவன் மேல பூத்து. நேரம் வந்துருச்சு. நான் பவானிய மறுபடியும் ஏமாத்திட்டேன். அவ பக்கம் இருந்து அவன் பக்கம் வந்தது கூட அவளுக்கு தெரியாது. திரும்பவும் என் கூட சேர்ந்துட்ட. ஆனா நீ எப்படி மனசு மாறினேன்னு இன்னும் என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லையா மகனே? நான் அந்த பவானி எனக்கு மறுபடியும் சொந்தமாகறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். ஆனா அவளுடைய மனசு முழுக்க அந்த கழுகு வீரா மட்டும்தான் இருக்கான். அவ இதுக்கப்புறம் எப்பவும் எனக்கு சொந்தமாக மாட்டா. அதனாலதான் நான் அவளை விட்டுட்டேன். இப்ப என் அம்மா கிட்ட வந்திருக்க. புத்திசாலித்தனம், இதத்தான் புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க. இதனாலதான் வீராவை வசப்படுத்த நீ எனக்கு உதவி பண்ண. அப்படித்தான் அவ முழுக்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தான். நீ கிடைச்ச வாய்ப்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டல்ல. வீரா அப்ப பலவீனமா இருந்தான், கட்டுப்பாட்டிலேயே இல்லாம இருந்தான். அப்ப நீ பவானிய மயக்கி அவன் நம்பிக்கையை ஜெயிச்சிட்ட. புத்திசாலித்தனம். மூளை இருக்கிறவன் எங்கேயோ பொழைச்சுப்பான். காப்பாத்திட்டடா. உன்னை பெத்ததுக்காக நான் இப்பதான்டா சந்தோஷப்படுறேன். பவானி அந்த அற்புத ஊத்து தண்ணியை எடுப்பால, அதுல நீ இந்த விஷத்தை கலந்துடு. அப்ப மொத்த தண்ணி விஷமாயிடும். அவ இது அமிர்தம் நினைச்சு அந்த வீராவுக்கு கொடுத்தான்னா எல்லாமே தலைகீழாயிடும். வீரா பழைக்கிறதுக்கு பதிலா செத்து போயிடுவான். அப்படின்னா அந்த கழுகு ஆதி நாகினி கையாலேயே சாவான்றீங்களா? காதலையே காதல் என்ன கொன்னுடுவா. அது சரி, இப்ப புதுசா 4-5 பேர் வந்திருக்கானுங்க. அவனுங்க யாரு? சிங்காரம் ஃபேமிலியோட எதிரிங்க, கோடீஸ்வரனுங்க. ஆனா நான் இப்ப அவனுங்களையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்.
அதனால இப்ப அந்த எதிரிங்க ஆபத்தானவங்களா ஆயிட்டாங்க. கலக்கிரியம்மா. அதை விடு, நீ இப்ப சீக்கிரமா போ. பவானி கையாலேயே இந்த விஷத்தை நீ வீராவுக்கு கொடுக்க வை. நான் உன்கிட்ட கொடுத்த அந்த குப்பையில ஏற்கனவே மார்க்கெட் கலந்திருந்த விஷம் இருந்துச்சு பவானி. இதில் எடுத்துட்டு போ. அதே குப்பையில தான் நீயும் அந்த அற்புத தண்ணியை எடுத்த. என் மேல உனக்கு பெருசா டவுட் வராது. ஆனா அந்த விஷத்தை நீ உன் வீராவுக்கு கொடுக்க போறியே. வா. ஐயோ இல்ல வீரா, உனக்கு எதுவும் ஆகாது. நீ சீக்கிரமாவே சரியாயிடுவ. நீ முன்ன மாதிரி ஆரோக்கியமாயிடுவ. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நான் தான் வந்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். பவானி அவனை சீக்கிரமா குடிக்க வைமா. ஏன் இப்படி லேட் பண்றீங்க? சீக்கிரம் கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். தள்ளிப்போ. பவானி சீக்கிரம் கொடு ப்ளீஸ். அண்ணனுக்கு சீக்கிரம் கொடுங்க. கண்டிப்பா கொடுப்பேன். நீ இத பாக்க தானே போற. இவ இதுல விஷத்தை கலந்திருக்கா. வீராவை கொல்ல இவன் நினைச்சிருக்கா. உன்னை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. தாய் குலத்துக்கே நீ ஒரு அவமானம். நீ பெத்த பையனையே இப்படி கொல்ல நினைக்கிற. அவன் சாகிறத வேடிக்கை பார்க்க வந்திருக்க. உன்னோட ரத்தத்தையே கொல்ல வந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? பேராசைக்கு எல்லையே இல்ல. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்காக சிலர் எல்லை மீறி மத்தவங்க உயிரை கூட பறிப்பாங்க. ஆனா எதிரியோட உயிரை பறிக்கிறதுக்கும் சொந்த குழந்தையோட உயிரை பறிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சொந்த மகனையே எப்படி மறக்கறாங்க, பெத்த மகனையே எப்படி பலி கொடுக்க நினைக்கிறாங்க. கத்து, நல்லா கத்து. இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீ செஞ்சதுக்கு தண்டனை இது. தாய்மைக்கே நீ ஒரு இழுக்கு, பெண்களுக்கே நீ ஒரு அவமான சின்னம். இந்த தண்டனை உனக்கு அதுக்காக கிடைச்ச தண்டனை. வீராவுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. என்ன தெரியுமா? ஏன்னா நீ ஒரு அரக்கி. நீ ஒரு பெரிய அரக்கி. உனக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும். மத்தவங்களோட வலி என்னன்னு கூட உனக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு உன்னோட வலியையும் கதறலையும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கதறி அழு. உன் ரத்தம் சுண்ட சுண்ட நீ கதறி அழு. துடி துடிச்சு சாகு. நீ துடி துடிச்சு செத்து போவ. இதுதான் என்னோட சாபம். ஆதிநாகினி, இந்த தப்புக்கு நீ தண்டனை அனுபவிப்ப. நான் இதுக்காக உன்னை பழி வாங்குவேன். இனி வீராவோட நிழல கூட உன்னால தொட முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் வீராவுக்கு எதுவும் ஆகாது. பவானி, நான் எல்லாத்தையும். தபிஷதா, தாக்ஷ், வீராவை சீக்கிரம் தூக்குங்க. என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? நாம அவனை காப்பாத்தணும். சீக்கிரம் தூக்குங்க. இதுக்கான வேலையை நீ கொடுத்தே ஆகணும். நான் உன்னை தண்டிப்பேன். நான் உன்னை பழி வாங்குவேன் ஆதிநாகினி. நான் உன்னை பழி வாங்குவேன். வருத்தப்படுவேன்.